மேம் இப்போ இங்கே இருக்கிற ஃபுட்வேர் வந்து இது யாருக்காக இந்த ஃபுட்வேர்ஸ்? இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட், நான் டயபெட்டிக், ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணலாம். சரி, இது பேஷண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க, டிராஃபிக் போலீஸு, டீச்சர்ஸு, ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஓகே, இப்போ நான் டயபெட்டிக்னும் போது நம்ம நார்மல் ஃபுட்வேர்லேயே இருக்காது இல்லையா? ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணுறாங்க, விகேசி, வாக்கர், நிறையா பிராண்ட் இருக்குது. நான் டயபெட்டிக் அதையே யூஸ் பண்ணிட்டு போகலாம் இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஷண்ட்டுக்குன்னு தனியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணுறோம். ஸோ இப்போ நம்மளுக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்கேனிங்கில் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் ப்ரெஷர் பாயிண்ட் அதிகமாக இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி நம்மளுக்குன்னு தனியாக வந்து ரெடி பண்ணி தராங்க, கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கெச்சஸ்லையும் இந்த மாதிரி பேட்டாலையும் அந்த மாதிரி நீங்கள் வாங்குற ஃபீல் வந்து இந்த மாதிரி கிடைக்காது உங்களுக்கு. இந்த மாதிரி கிடைக்காது. இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ன்றீங்களா? ஆமாம், இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தாலுமே, டயபெட்டிக் இல்லை நார்மல் பேஷண்ட்டாக இருந்தாலுமே எல்லாருக்குமே என்ன யூஸ்னால், இது மெயினாக அவங்க கால் வந்து நம்ம கேர் பண்ணுறதுல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இந்த ஸ்லிப்பர் வந்து மெயினாக நம்மளுக்கு கேர் பண்ணும். இந்த கால் எரிச்சல், கால் குத்துறது, ஸோ ஒருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டுன்னு இருக்க ஃபீலே தெரியாது, கழண்டி வெளியில் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸில் ஒரு மாடல்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். இது எதுக்குன்னா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாடல்ஸ் வச்சுருக்கோம்.